நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உடைய கர்த்தாய் வார்த்தை சுமந்து வந்த அன்பு சகோதரருக்காய், உடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் அவளை ஆசீர்வதியும். திருச்சபையின் மேல் பற்றுதலாய் இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் இந்த கத்தை கொடுக்கிற எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை மென்மையாய் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் என் தேவன் உயர்த்தி சாட்சியாய் நிறுத்த முடியாது செபிக்கிறையா. மீதியாக இருக்கிற திராட்சரசத்துக்காக செபிக்கிறோம். மீதியாக இருக்கிற அப்பத்துக்காக செபிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளட்டும், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளட்டும். திருச்சபை அங்கத்தினராய் மாறி மீதியாக இருக்கிற அப்பத்தையும் மீதியாக திராட்சை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறையா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல வார்த்தை கொடுத்து என்பது ஆசை குடும்பங்களை ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொண்டு இந்த உளவெளிக்கு மூலியமாய் கேட்டுக்கொண்டத ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனை ஆசீர்வதிங்க. இந்த பகுதியை முழுதுமாய் அல்ல, இந்த தேசம் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படி நாம மகிமைக்கென்று எல்லாரையும் பயன்படுத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் உள்ளமே வசனாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல மறாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அணிநைக்கமும் சமாதானமும் சந்தோஷம் பாதுகாவலும் நாம் அனைவருடைய விசேஷமாய் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்பு ராசர் குடும்பங்களோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலை தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.